Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard max exercise 1.1 ஓட 7th sum தான் பார்க்க போறோம். 7th sumல second subdivision. ஓகே, ABC மூணோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல டீகோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8னா ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. the set of all prime numbers less than 8னா 2 3 5 7 ஈவன் prime நம்பர்னா என்ன, ஒரே ஒரு ஈவன் prime நம்பர் தான். இப்போ LHS போலாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷனுக்கு LHS என்ன? A கிராஸ் B மைனஸ் C. எப்பவுமே நம்ம பிராக்கெட்ல உள்ளது தானே பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் B மைனஸ் C பண்ண போறோம். எனக்கு இது என்னன்னே தெரியலையே, என்ன சிம்பிள்லாம் தெரியலையேனா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எழுதிருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். B யோட வேல்யூ என்ன? 2 3 5 and 7. ஓகே, மைனஸ் C யோட வேல்யூ என்ன? 2. இங்க மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன், அதனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ்னா என்னப்பா பண்ணணும்? சேமா இருக்கிறத ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். இந்த 2 சேமா இருக்கு, கேன்சல். நெக்ஸ்ட் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். ஓகே, இப்போ 2க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேற ஏதாவது நம்பர் இருந்தாலுமே நம்ம அதை எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த இதுல என்னென்ன இருக்கோ அது மட்டும் தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா, இப்போ நம்ம மைனஸ் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்கும்? 3 5 and 7 தான் இருக்கும். B மைனஸ் C இதுதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A கிராஸ் B மைனஸ் C. ஏவோட வேல்யூ என்ன? பெருசா போகுமே. 1 2 3 4 5 6 7 கிராஸ் B மைனஸ் C யோட வேல்யூ 3 5 7 போட்டாச்சா? இப்போ பொறுமையா ஒன்னொன்னுமே நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். பொறுமையா பண்ணுங்க, அப்பதான் என்ன ஆகும், கரெக்டா வந்து வரும். 1,3 1,5 1,7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2க்கு நான் வரேன். 2,3 2,5 நெக்ஸ்ட் 2,7. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 3க்கு 3,3 3,5 நெக்ஸ்ட் 3,7. ஓகே, நெக்ஸ்ட் 4 4,3 4,5 நெக்ஸ்ட் 4,7. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 5 5,3 5,5 5,7. நெக்ஸ்ட் வேற என்ன? 6 இருக்கு. 6,3 6,5 6,7. நெக்ஸ்ட் வேற 7 நம்பர் இருக்கு. 7,3 7,5 7,7. பா, பெருசா போதுல. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இதுதான். குட்டியா இருக்கு, இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ RHS போடலாமா? RHS என்னது? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. ரெண்டுமே பெருசு பெருசு தான். போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் A கிராஸ் B பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ 1 2 3 4 5 6 7. கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. B யோட வேல்யூ என்ன? 2 3 5 and 7. ஓகே, ஈக்குவல் டு பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு? ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போடுறது தான். ஓகே, பொறுமையாக மல்டிப்ளை பண்ணோம், பிகாஸ் ஈஸியாக மிஸ்டேக் ஆகிடும். 1,2 1,3 1,5 1,7. ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் 2க்கும் அதே மாதிரி போடுங்க. 2,2 2,3 2,5 2,7. இப்போ 3க்கும் அதே மாதிரி போடுங்க. 3,2 3,3 3,5 3,7. ஓகே, நெக்ஸ்ட் 4க்கும் 4,2 4,3 4,5 4,7. ஓகே, நெக்ஸ்ட் 5க்கு 5,2 5,3 5,5 5,7. Okay, next 6
6, 2, 6, 3, 6, 5, 6, 7. முடிஞ்சா நெக்ஸ்ட் 7 இருக்கு. 7, 2, 7, 3, 7, 5 and finally 7, 7. பெரிய ஈக்குவேஷன் பா. இதை முடிச்சிட்டேன். A cross B போட்டு முடிச்சிட்டேன். இப்போ A cross C பண்ணலாம். A cross C. ஏவோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. சியோட வேல்யூ என்ன? 2. ஃபைனலி இது கொஞ்சம் ஈஸி தான், ஏன்னா ஒரே ஒரு நம்பர் கூட நம்ம டீல் பண்ணிட்டு வந்துடலாம். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2. ஒரே நம்பர் தானே, ஸோ அதனால ஈஸியாக நம்ம டீல் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த இதையும் சேர்த்து எழுதணும். அதுதான் இங்க பெரிய டாஸ்க். A cross B minus A cross C எழுதலாமா? இங்க எழுதுனது அப்படியே திருப்பி கீழே எழுதலாமா? அப்பதான் நமக்கு வந்து என்ன தெரியும், மறக்காதுன்றதை விட எப்படி சொல்றது, சம் போறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்குள்ள முடிக்கணும் டார்கெட் வச்சிருக்கேன், பார்க்கலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. லைனாவே போயிடுறேன். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 4, I mean 4, 5 வரணும் இங்கே. ஓகே, கரெக்டாக அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. and 4, 7. நெக்ஸ்ட்டு 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இவ்வளோ லாங் எல்லாமே முடிச்சிட்டோமா? அங்க இருக்கிறத அப்படியே எடுத்து முடிச்சோமா? இப்போ என்ன பண்ணணும், நடுவில் இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் சிம்பிள் தெளிவா போட்டுட்டு A cross C யோட வேல்யூ இங்க எழுதிக்கணும். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஓகே, இதுல என்ன ஒரு இதுனா 2 பின்னாடி எது வருதோ அந்த நம்பர் மட்டும் தான் இதுல அடியும். ஓகே, 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 எல்லாமே அடிச்சிடும். மைனஸ் தானே, சேமா இருக்கிறத அடிச்சிடணும். இப்போ சேமா இல்லாத மற்றது இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் தான் நம்ம இங்க எழுத போறோம். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. Okay, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5 and 7, 7. ஃபைனலி இதையும் முடிச்சாச்சு. செகண்ட் equation. இப்போ 1 and 2 ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. இருக்கா? லைட்டா
ஈக்குவலாக இருக்கா 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ 1 and 2 ஈக்குவல். ஸோ என்ன போடணும்? LHS ஈக்குவல் டு RHS. இவ்வளோ பெரிய சம் எழுதுறதுக்கு கடைசியாக ஹென்ஸ் வெரிஃபைன்றது போட்டே தேரணும். ஹென்ஸ் வெரிஃபை. ஸோ எக்ஸசைஸ் 1.1 இந்த சம்மோட ஓவர். இந்த எக்ஸசைஸ் 1.1க்குன்னு சில கான்செப்ட் தான் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ், அந்த மல்டிப்ளை, அதுதான் இருக்குது. அது எல்லாமே அழகாக உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் ஃப்ரீ ஷாட். ஓகே, ஜஸ்ட் 1 + 1 2 அப்படின்னு போடுற மாதிரி நமக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்களே கொஷினும் கொடுத்துருவாங்க, அவங்களே ஆன்சரும் கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் அதில் போட்டு காட்டினா போதும். ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட் ட்ரை அகாடமி அப்படின்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான PDF, ஈஸியான ஹிண்ட், ஈஸியாக சம் சால்விங் மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய உங்கள் சேனல்ஸ்க்கு நிறைய உங்கள் யூடியூப் ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கும். ஓகே, தேங்க்யூ.